ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சில்லி மீல் மேக்கர். நாங்கள் வந்து மீல் மேக்கர் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மீல் மேக்கர் போட்டு நல்லா விசில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. வந்து மீல் மேக்கர் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுல்ல, இப்போ வந்து தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணி நம்மளுக்கு யூஸ் ஆகும். நல்லா தண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போ மீல் மேக்கர் வந்து நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ இது நல்லா சூடாக ஆறட்டும். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் நம்ம மசாலா ரெடி பண்ணணும் இதுக்கு. அதனால் இது பிசையும் போது சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சூடாக ஆறட்டும். சூடாக ஆற வச்சுக்கலாம். மீல் மேக்கர் நல்லா கெட்டியாட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஆனால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே உடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கனால தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். முட்டை 2 முட்டை போட்டுரும். முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் சட்டி காய வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, பேன் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஏதோ ஒன்று குறையுதேன்னு பார்த்தா இஞ்சி பூண்டு போட மறந்துட்டோம். நாங்கள் இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால் பிடிச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக போட வேண்டாம். இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சோயாபீன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப நேரம் வேக ஒன்றும் தேவையில்லை. அந்த முட்டை அந்த மாவு தான்.
லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவந்த கலராக வருது. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எப்பவும் அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா வடிச்சுக்கோங்க. தட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறது இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ டக்குன்னு ஒரு வெளிச்சமாக வந்துச்சுல்ல, அது என்னென்னா கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு இவ்வளோ நேரம், அதனால இப்போ கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. இப்போ கரண்ட் வந்துடுச்சு. இங்கே எப்போ பார்த்தாலும் கரண்ட் போயிட்டே இருக்கும். வந்து நம்ம எல்லாமே பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக ஆற விட்டுக்கோங்க, கை சுட்டுற போகுது. இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாகவும் வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸில். இது இவ்வளோ பெருசு இருக்குல்ல, அதனால் இது கொஞ்சம் ரெண்டாக பண்ணிக்கோங்க, பிச்சு போட்டுக்கோங்க. சூடாக இருக்குது, கவனமாக பிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆற விட்டுற கூட நீங்கள் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியில் வச்சாச்சுல, இது வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் எப்படின்னு பாரு. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சாச்சு, பேன் வச்சுருக்கோம். பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். எண்ணெய் மீன் மேக்கர் செய்கிறதுக்காக வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் வந்து கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேப்சிகம் ரெட்டு எல்லோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ரெட்டு எல்லோ எடுத்துருக்கோம். சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இதான் இப்போ தேவையான பொருட்கள். இப்போ வந்து வாங்க தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கலாம். அதே கூடவே பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கோம்ல, அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்க விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நீட்டமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கிட்டு, ரொம்ப நேரம் வதக்க விட வேணாம். இதே மெத்தடில் நாங்கள் வந்து சிக்கனில் மட்டன்லலாம் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து சிக்கன் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, அவங்களாம் இந்த மாதிரி மீன் மேக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அது இந்த அளவுக்கு வதக்குனா போதும். நீங்கள் இப்போ வந்து நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் கூட ரொம்ப குட்டியாக வெட்ட வேணாம், மீடியம் சைஸில் வெட்டிக்கோங்க. இந்த பாருங்க,
இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். கேப்சிகம்லாம் லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், சில்லி சாஸ், टोमेटो சாஸ், கலர் பவுடர், கேசரி பவுடர். கலர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் போடணும் தேவையில்லை. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து வேக வச்சு மீன் மேக்கர் தண்ணி இருந்துச்சுல்ல, அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றணும் வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, ரொம்ப தண்ணி ஆயிரும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். லைட்டாக கம்மியாக இருக்குது, நாங்கள் உப்பு போடுறோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்கிற மீன் மேக்கர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. வந்து நீங்கள் ரசம் செஞ்சுட்டு அது கூட சாதத்து கூட சாப்பிட்லாம், இல்லையா சும்மா கூட நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை இது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி. இப்போ இவ்வளோ நேரம் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி கரண்ட்டு போயிடுச்சு. செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே செஞ்சு முடித்ததும் கரண்ட்டு போயிடுச்சு. இவ்வளோதான் காய்ஸ். இது வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இது வந்து நமக்கு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சரி, அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. எப்பவும் என் பசங்க தான் டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ அவங்களுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கனால ஸ்கூல் லேட்டாக விடுறாங்க, அதனால டைம் இல்லை அவங்களுக்கு.
அதனால் வந்து நான் தான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். மீல் மேக்கர்னே சொல்ல முடியாது. சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி சிக்கன் டேஸ்ட்டில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிக்கன் பிடிக்காதவங்க இல்லை சிக்கன் சாப்பிடாதவங்கெல்லாம் வந்து மீல் மேக்கரில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு கேட்டு பாருங்கள் இது சிக்கனா மீல் மேக்கரான்னு. அவங்க சொல்லுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.